கம்பம் பக்கத்துல காமையங்கவுண்டன்பட்டியில் இருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் விவேகானந்தர் நகர். டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், 33 அடி தார்ச்சாலை வசதி, குடிநீர் வசதி, இயற்கைக்கு நடுவுல நல்ல காற்றோட்டமான இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸ். நீங்களும் உங்களோட பிளாட்டை புக் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அரசியல் ஈடுபடுத்திக்கிட்டதுக்கு பிறகு வணக்கம் வைக்கிறது வேற. அரசியல் ஈடுபடுத்தாமலே உங்களுக்கு வணக்கம் வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு பவர் சென்டர் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு ராக்கெட் சயின்ஸ்லாம் வேணாம். ஸோ அப்போ பவர் சென்டராக உருவாயிட்டாங்க. அப்போது அச்சு ஊடகத்தோட விளம்பரத்துக்கும் ஆன்லைன் விளம்பரத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இன்னொன்று, ஆன்லைன் விளம்பரம் லேட்டாக வருது. அப்போ ஏன் இந்த டைம் கேப்பு? அப்புறம் ஏன் வந்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகுது? ஒன்றுத்தில் ரேட்டே இல்லை, ஒன்றுத்தில் டிஃபர் ஆகுது. இது மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த டெண்டர் யாருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அங்கே வேலைகள் நடக்குது. அதை புனரமைப்புக்கு உண்டான வேலை நடக்குது. அதுக்கு 5.5 கோடி. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது மக்களுக்கு புரியட்டும். 10க்கு 10, அதாவது 10 அடி 10 அடி ஒரு சின்ன பெட்ரூம். ஒரு சின்ன பெட்ரூமில் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த போர்டு இவ்வளோ நீட், 1.5 அடி 2 அடி இருக்கும், இவ்வளோ அகலம். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளே வந்து ஒரு 10 அடி இருக்கும். 10க்கு 10 ரூமில் 10 அடி டேபிள் எப்படி போட முடியும்? எப்படி உள்ளே போவார்? அம்மையார் ஜெயலலிதா அம்மா ஒன்று ஆரம்பித்து ட்ராக் போட்டாங்க. இந்த ட்ராக்கில் நீங்கள் ட்ரெயின் ஓட்டுறீங்க. ட்ராக்கு போட்டு ட்ரெயின் விட்டது பெருசா, இல்லை அதே ட்ராக்கில் வண்டி ஓட்டுறது பெருசா? ஊட்டிக்கு மலை மேலே ட்ரெயின் விட்டாங்களே வெள்ளைக்காரங்க, அவங்க பெருசா? மலையை குடஞ்சி ரோடு போட்டு அதில் ட்ராக்கை போட்டு ட்ரெயினை விட்டவங்க பெருசா, இல்லை இப்போ சும்மா ட்ரெயினை விட்றவங்க பெருசா? ஹெட்லைன்ஸ் பரவ வாட் அ லெட்டர் பை கௌதம் விஜய் இஸ் ரிட்டன் டு தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா ஆஸ்கிங் தட் யூ ஆர் அப்படின்ற மாதிரி பொங்குவாங்க வட இந்தியாவில். இப்போ என்னன்னா ஃபேக் நியூஸ் போகுது. ஃபேக் நியூஸுக்கு பதிலாக ரியல் நியூஸே போகும். ரியல் நியூஸ் இல்லாமல். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ இந்த வாரம் ஜூனியர் விகடன் இதழில் வந்து என்ன ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க அப்படின்னா, பவர் சென்டராக மாறும் திரிஷா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. பெரிய ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அதில் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, சுதந்திர தின நிகழ்வில் திரிஷா முதல் வரிசையில் வந்து பங்கேற்றதில் இருந்து அவங்க ஒரு பவர் சென்டராக மாறுறாங்களோன்ற ஒரு கேள்வி உருவாயிருக்கு. அதிகாரிகள் எவ்வளவோ கட்டுப்படுத்தினாலும் கடந்த ஆட்சிகளில் ஜெயலலிதாவுக்கு சசிகலா இருந்த மாதிரியும், ஸ்டாலினுக்கு சபரீஷன் அவர்கள் இருந்த மாதிரி விஜய்க்கு வந்து திரிஷா உருவாகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அதிகாரிகளுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனத்தோட ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இப்படி நடக்குதா சார் உண்மையிலேயே? இல்லை, அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நம்ம எதுவும் சொல்லலை, நம்ம எதுவும் பார்க்கல. நான் வந்து இந்த என் ஆடு எதுவும் திருடு போல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு தான் நம்மளுது. அதாவது முதல்ல வந்து என்னென்னா, ஒரு அமைச்சராக இருக்கார், இல்லை ஒரு முதல்வராக இருக்கார், பிரதமராக இருக்கார். அவரோட ஒருத்தர் நெருங்கி பழகுறாங்க. அவங்களோட சேர்ந்த மாதிரி புகைப்படங்கள் வருதுனாவே அப்போயே அவங்க பவர் சென்டர். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் இருக்கார். பிரதமரோட ஒரு அடிக்கடி ஒரு எம்எல்ஏ, இல்லை அடிக்கடி ஒரு தொழிலதிபர், அடிக்கடி ஒரு நபர், ஒரு சினிமாத்துறை நபர் கூடவே போகிறாங்க வராங்க, அடிக்கடி அவங்க எல்லா ஃபோட்டோலையும் வராங்கனாலுமே அவங்க பவர் சென்டர் தான். அதேமாதிரி இப்போது முதல்வரை பொறுத்தவரையிலும் த்ரிஷா மேடம் வந்து பர்த்டே கொண்டாடும் போது அவங்க தான் கூட இருக்கிறாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லையுமே ஸ்வேரிங் இன் செரமனியில் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு நண்பராக வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு சுதந்திர தினப்பெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு லைனில் எப்படி வந்து அந்த ப்ரோட்டோக்கால் அது அவங்க வந்தாங்கன்னு தெரியல. பட் அது சட்டம் அனுமதிக்குதா என்னன்னு தெரியல. பட் இந்த அமைச்சரவை அதுக்கு இந்த அரசாங்கம் வந்து அதை அனுமதிக்குது. அப்போ ஆல்ரெடி அவங்க பவர் சென்டருன்றதுல டவுட்டு கிடையாது. இஸ் பிகம் அ பவர் சென்டர், அதிலெல்லாம் டவுட் கிடையாது. ஏன்னா இது ஏன் பவர் சென்டர் நான் சொல்கிறேன்னா, அமைச்சர்கள்லாம் போகும்போது வணக்கம் வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக ஆட்சி, அது சமீபமாக திமுக ஆட்சியில் யாருமே வந்து அமைச்சர்கள்லாம் நடிகைகள்லாம் தேடி போய் வணக்கம் வச்சது நான் பார்க்கல. அதே மாதிரி அதிமுக பீரியட்லையுமே வந்து நடிகைகள் தேடி போய் வணக்கம் வச்சது. இப்போ உதாரணத்துக்கு கௌதமி இருந்தாங்க, விந்தியா இருந்தாங்க. அதேமாதிரி திமுகவில் வந்து இவர் பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி இருந்தார். அப்புறம் சந்திரசேகர் நடிகர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து அரசியலில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க. ஆனந்தராஜ் இருந்தார், ராமராஜ் இருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து உடனே எப்படின்னா, அரசியலில் ஈடுபடுத்திக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னே வணக்கம் வைப்பாங்க. குஷ்பு அரசியலில் ஈடுபடுத்திட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிக்காரங்க அமைச்சர்கள் பார்த்தோன்னா, ஏன்னா அவங்களும் ஒரு கட்சிக்காரங்க, அவங்க பிஜேபியில் நினச்சதுக்கப்புறம் பிஜேபி ஃபங்க்ஷனரிஸ் காரியகர்த்தா குஷ்புவை பார்த்தோன்னா அவங்க வணக்கம். அப்போ அது வந்து என்னென்னா, அரசியலில் ஈடுபடுத்திக்கிட்டதுக்கு பிறகு வணக்கம் வைக்கிறது வேறு. அரசியல் ஈடுபடுத்தாமலே உங்களுக்கு வணக்கம் வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு பவர் சென்டர் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு ராக்கெட் சயின்ஸ்லாம் வேணாம். ஸோ அப்போ பவர் சென்டராக உருவாயிட்டாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இது வந்து இந்த பவர் சென்டராக யார் வேணால் உருவாகுவாங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. பவர் சென்டர்னு என்ன, யார் பதவியில் இருக்கிறாங்களோ அவங்கள போய் தொத்தி பிடிச்சிக்கிறது, இவ்வளோதான். இது கான்ட்ராக்டர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அமைச்சர் மச்சான், இல்லை வந்து அரசியல்வாதிகளோட சொந்தக்காரங்க, இதெல்லாம் பண்ணுறது தான். இதனால் என்னன்னா, அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். நிறைய நேரத்தில் இந்த பவர் சென்டருங்களால தான் தலைவலி.
இப்போ திமுக பீரியடில் 2 பேர் பவர் சென்டராக இருந்தாங்க, வயசு கம்மி, பேர் சொல்ல விரும்பலை. ஊராக சுற்றின்னு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கார்லேயே உட்காந்து அழுதுலாம் இருக்கிறார். நான் யாருக்கும் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கு ஒன்று ஏன் இப்படிலாம் ஆகுது? ஏன்னா இப்போ 4 வருஷம் 5 வருஷம் நல்லா ஜாலியாக இருந்தப்போ நல்லா இருந்ததா? மந்திரி தம்பி, மந்திரி அண்ணன் சொல்லும்போது நல்லா இருந்ததா? அதுக்கப்புறமா நான் வந்து இவரோட ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு, நான் அவரோட பழக்கம், மாப்பிள்ளை பழக்கம், மருமகன் பழக்கம், அப்போல்லாம் நல்லா இருந்ததா? இனிச்சுதா? அதாவது கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கும் போதோ இல்லை கோடீஸ்வரர்களோடு சேர்ந்து பயணம் பண்ணும்போது இதெல்லாம் வரும். இப்போது இதனுடைய பாதிப்பு இப்போ தெரியாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு நேரம்லாம் ஒரு நேரம். இன்னொன்று, இப்போ முதல்வரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உட்காடுறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்காங்க. அதை யாருன்னா விமர்சனம் பண்ணாங்களா? இல்லை. ஏன்? ஏன்னா அது முதல்வரோட அப்பா அம்மா. ஏன்னா அதில் வந்து முதல்வரோட அப்பா அம்மா, அதில் வந்து ஒரு 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 யதார்த்தம் இருக்குது. அதில் வந்து ஒரு 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 கலாச்சார நேர்மை இருக்குது. அந்த கலாச்சார நேர்மை ஒரு யதார்த்தம் இருக்கும்போது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ அதை வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை நார்மலைஸ் பண்ண ட்ரை என்ன இருக்குது, அவருக்கு வசதி இருக்குது, அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து உள்ளபடி அப்படி ஒரு செய்தி வந்தது எனக்கு வருத்தம் தான். இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்ம கூட தவிர்க்கிறது நமக்கு நல்லது. என்னென்னா மக்கள் பிரச்சனையை பேசணும் கொள்ளணும் அப்படின்னு நம்ம தீர்க்குவோன்னு நினைக்கும் போது இதெல்லாம் வந்து அட்டென்ஷன் டைவர்ஷன். நீங்கள் அதை கேள்வியே கேட்டுட்டீங்க, சரி நானும் அதுக்கு பதில் சொல்லுவேன். சார், இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஊழலுக்கு எதிரான விஜய் ஆட்சியில் விஜய் அலுவலகம் அமைக்கிறதுலேயே ஊழல் நடந்திருக்கு. டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே வந்து பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் டெண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. வெப்சைட்டில் கூட அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. எல்லா கட்சியும் விமர்சிச்சிருக்காங்க. இந்த தாவேக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நாமினல் ப்ராசஸ் தான். ஆளுநர் மாளிகையில் கூட அதை பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, அங்கே இருக்கிறத கலட்டி வச்சு அவ்வளோதான், அது வந்து வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன சார்? இப்போ இது கேட்டிங்களே, இது அருமையான ஒரு விஷயம், நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா முன்னாடி கேட்டது வந்து அது தனிப்பட்டு எப்படின்னா போட்டவங்க. இது வந்து மக்கள் பணம் 5.5 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண போகிறதா டெண்டர் வந்திருக்கு. டெண்டர் வந்துட்டு இன்னும் இப்போ என்ன பண்ணுறாரு ஐயா ஆதவ், நான் யாருக்கும் டெண்டரே கொடுக்கல சொல்கிறேன், சட்டமன்றத்தில் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, டெண்டரே கொடுக்காததுக்கு அப்புறம் எப்படி அங்கே வேலை நடக்குது? இந்த வேலை முழுமை, அதாவது ஒரு பொய்க்கு இன்னொரு பொய், அதுவும் சட்டமன்றத்தில் கொஞ்சம் கூட நல்லா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிளில் கிளியராக சொல்லுது 3 கட்ட வயலேஷனு. ஒன்று, ஒரே நேரத்தில் வந்து டெண்டர் வரணும். ஃபஸ்ட்டு டெண்டரு, அப்புறமா பிரிண்ட். ஏன்னா ன்றது டக்குன்னு ஆன்லைனில் வந்துடும். பிரிண்ட்டுன்றது இன்றைக்கி நீங்கள் நைட்டு ஆர்டர் கொடுக்குறீங்க இல்லை மதியம் கொடுக்குறீங்கன்னா மறுநாள் காலையில் தான் அது அச்சு ஊடகத்தில் வரும். அப்போது அச்சு ஊடகத்தோட விளம்பரத்துக்கும் ஆன்லைன் விளம்பரத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இன்னொன்று, ஆன்லைன் விளம்பரம் லேட்டாக வருது. அப்போ ஏன் இந்த டைம் கேப்பு? அப்புறம் ஏன் வந்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகுது? ஒன்றுத்தில் ரேட்டே இல்லை, ஒன்றுத்தில் டிஃபர் ஆகுது. இது மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த டெண்டர் யாருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அங்கே வேலைகள் நடக்குது, அதை புனரமைப்புக்கு உண்டான வேலை நடக்குது, அதுக்கு 5.5 கோடி. நான் கேட்குறேன், யார் விட்டு காசு இந்த 5.5 கோடி? ஒன்று. ரெண்டாவது, இவர் சொல்கிறாரு ஐயா ஆதவ் சார் 100 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் முதலமைச்சர் வந்து இயங்குறாரு. சரிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டிங்களா? ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுனா கூட சரி ரைட்டு, ஏதோ வந்து 40க்கு 50 அப்படின்னா அது மாதிரி டபுள் சைஸ் இருக்கும் பொழுது. இது ஒரு 200 + 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ரூமு, 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வராண்டா கிராண்டா இல்லை பால்கனி சோஃபா கீஃபா போடுறதுக்கு உட்காரத்துக்குன்னு. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது மக்களுக்கு புரியட்டும். 10க்கு 10, அதாவது 10 அடி 10 அடி ஒரு சின்ன பெட்ரூம். ஒரு சின்ன பெட்ரூமில் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த போர்டு இவ்வளோ நீட், 1.5 அடி 2 அடி இருக்கும், இவ்வளோ அகலம். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளே வந்து ஒரு 10 அடி இருக்கும். 10க்கு 10 ரூமில் 10 அடி டேபிள் எப்படி போட முடியும்? எப்படி உள்ளே போவார்? டேபிள் மேலே ஏறி போவாரா? டேபிள் மேலே ஏறி போய் சேரை வலிச்சு அப்புறம் உள்ளே உட்காந்துக்குவாரா? அப்போ 10க்கு 10 ரூமில் 10 அடி டேபிள் தான் இருக்குது. அப்புறம் இங்கே அப்புறம் ஒரு 4 வரிசை 4 சேர் போடுறாங்க. அப்புறம் பின்னாடி ஒரு 4 சேர் போடுறாங்க. ஒரு சேர் வந்து என்ன உங்களுக்கு ஒரு 1.5 அடி, அது ஒரு 1.5 அடி கணக்கு போட்டுக்கோங்க. 4 சேர் போடுறீங்கன்னா 1.5 4 சேர் போட்டு பின்னாடி திருப்பி, இப்போ பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஒரு அடினா கேப் போடணும்ல. இப்படி இப்போ நான் இங்கே சேர் இருந்தால் இங்கேயே போட்டுக்க முடியாது சேரு, ரைட்டா? அப்போ 1.5 அடிக்கு எனக்கு சேர் இடம். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 1 அடி, அப்புறம் ஒரு 1.5 அடி, அது ஒரு 4 அடி தேவை. 4 அடி ப்ளஸ் ஒரு 10 அடி, அப்போ எவ்வளோ தான் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு? என்ன, அதாவது உங்களுக்கு கணக்கு வரலன்றது நல்லா தெரியுது. அதுக்குன்ட்டு சட்டமன்றத்தில் இப்படி தப்பாலாம் வந்து, இன்னொன்று பேரவைத் தலைவர் பார்த்தா பாவமாக இல்லை, எவ்வளோ விஷயந்தான் நீக்குவார் அவர். முட்டு கொடுக்குறேன்ற பேரில் தப்பாக 100 ஸ்கொயர் ஃபீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சரோட அலுவலகம் இருக்குன்னா எவனா படுத்துக்கிட்டு சிரிப்பான். அப்போ எனக்கு என்ன கேட்குறேன், இன்னும் எங்களை பைத்தியக்காரனே நினச்சிருக்கிறீங்களப்பான்னு ஒரு படத்தில் கேட்பார் ஒருத்தர்.
இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கலப்பா அப்படின்னு அந்த மாதிரி அப்படி தோணுது. அதாவது ஒரு 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 லாஜிக்கலாக கூட ஒரு ஒரு அதாவது ஃபேக்சுவலாக அவ்வளோ மிஸ்டேக்ஸ், ஏன்னா ஃபேக்சுவலாக இல்லை, என்ன சொல்கிறது தெரியல. அப்போது அதுவும் இன்னொன்று, அது வந்து ஒரு சின்ன செலவு. எது 5.5 கோடி சின்ன செலவு, சரி ரைட்டு, சின்ன இடம். இப்போ ஃபஸ்ட்டு திருப்பி பட்ஜெட்டோட பார்க்கும்போது 5.5 கோடி சின்னது தானே. அது நீங்கள் பெரிய ஆளுங்க, நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆள், 900 கோடி கொடுப்பீங்க, பெரிய பெரிய காலேஜ் வச்சுக்கிறீங்க, பெரிய ஆளுங்க, லாட்ரியில் உங்களுக்கு வந்து பயங்கரமாக பணம் வருது, நீங்கள் யார் பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. ஏழைப்பாழிகள் அவங்களுக்கு அது பெரிய பணம் தான். இன்னொன்று நாமினல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து டெண்டர்லாம் கொடுக்கல, நாமினல் ப்ராசஸ் தான் நடந்துச்சு. சரி, அதுதான் இப்போ நாமினல் ப்ராசஸ்க்கு திருப்பி வருவேன். இப்போ வந்து 80 பேர் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க, ரைட்டா? 80 பேர் வேலை செய்கிறாங்க. இவர் முதல்வரோட இது வந்து இது ஒரு 80 பேர் வேலை செய்கிற இடத்துக்கு 5.5 கோடியா? இல்லை HCL ஆஃபீஸா, இல்லை விப்ரோவுக்கு ஒரு பேக் எண்ட் ஆஃபீஸா, இல்லை வந்து IBMக்கு கீழே எதனா இடம் வாங்கி கட்டுறீங்களா 5.5 கோடிக்கு? என்ன உங்கள் கதை? 5.5 கோடி என்ன எவ்வளோ? என்ன இல்லை இந்த சந்தன மரத்துலேயே சோப்பாலாம் செஞ்சு போடுவீங்களா அதில்? அந்த இப்போ 100 அடி ஸ்கொயர் 100 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இப்போ இருக்கிறது 100 ஸ்கொயர் ஃபீட் இடமா? அதில் இருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்களா? சரி, 100 என்ன 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றுறீங்களாங்க? ஃபஸ்ட்டு இதுவே தப்பு ஃபேக்சுவலாக. அது அவ்வளோ சின்னது கிடையாது. நான்லாம் போய் பார்த்துருக்குறேன் அங்கே. நான் 2-3 வாட்டி நிறைய நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிருக்கிறோம். முதலமைச்சரோட அலுவலகம் எப்படி இருக்குன்றது தெரியும். ஏங்க, IAS ஆஃபீஸர்ஸ் ரூமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஒரு ரூம். 200-250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். நான் ரெஸ்ட் ரூம் எல்லாம் சொல்லாமல். அதுக்கப்புறம் அங்கே பாத்ரூம் வசதி இல்லைன்றார் பாருங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் பாத்ரூம் இருக்குது. நான் என்ன சொல்லேன்னா, இப்போ அவர் பேரவைத் தலைவர் கம்முன்னு அதெல்லாம் அனுமதிக்கிறாரு. என்ன பண்ணோன்னா, யாருன்னா ஃபோட்டோ எடுத்து காட்டணும். ஏன்னா இவங்க எல்லாம் என்னென்னா, அவங்க சொல்லிட்டா தான் உண்மை. ஆமாம், பார்த்தீங்களா பாத்ரூம் கூட இல்லாமல், எங்கள் பாத்ரூம் கூட இல்லாமல் ஒரு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரோட அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குன்றீங்களே, என்ன விதமான நியாயம்? எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ ஒரு முதலமைச்சர், இப்போ கருணாநிதி இருக்கிறாரு, இல்லை அம்மையா ஜெயலலிதா இருக்கிறாங்க, இப்போ கலைஞர் காலத்தில் எல்லாம் வருவாங்க. வரவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்காதா? இல்லை அந்த ஆஃபீஸர்ஸ் உட்கார்ற இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்காதா? என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலங்க. அதாவது அச்சு விடுறது. இப்போ அமைச்சர் சொல்கிறது தானே சட்டப்படி கரெக்டு. இப்போ இது இல்லாமல் நீதிமன்றம் போயிட்டு இல்லைங்க பாத்ரூம்லாம் இருக்குதுங்க, இப்போ 100 அடி ஸ்கொயர் ஃபீட்டு கிடையாது, இப்போ இருக்கிற ஆஃபீஸே பெருசுன்னு ப்ரூவ் பண்ணுறதா ஒவ்வொருத்தர் வேலை? நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க 5.5 கோடி எடுத்து செலவு பண்ணி யாரோ ஒரு முதலாளிக்கு அந்த காசை கொடுத்து அவங்க உங்களுக்கு பிடிச்சா மாதிரி ஸ்வான் ஸ்டைலில் குழாய் அதெல்லாம் போடணும். அதுக்கப்புறமா வந்து அது நிறைய டைமென்ஷன்ஸ் பார்த்தேன். ஆஃபீஸ் ஷிஃப்டிங் ஏன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, உயரமான இடத்துல கடலை பார்த்து உட்காந்து முதல்வர் வேலை செஞ்சால் அவருக்கு வந்து ஜோசியப்படி நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மக்களுக்கு கெட்டது நடக்கும். 5.5 கோடி அதாவது தேவையில்லாத ஒரு செலவு, விரயமான ஒரு செலவு, அவ்வளோதான். அது தாண்டி அதில் என்ன சொல்கிறது தெரியல. அவருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கட்டும், இல்லை அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கட்டும். பட் ஆனால் இதெல்லாம் இப்படியா விமர்சனமாக வரும்? ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதுன்னு இல்லையா? என்ன மக்களுக்காக பண்ணுறது தான் கதை வேறு இருக்குது. அதாவது இருக்கிற ராஜாஜி உட்காந்த இடம், காமராஜர் இருந்த இடம், அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடி இருந்தார், OPS இருந்தார், இவ்வளோ பேருக்கு இடம் பத்துச்சே. ஆமாம். இப்போ இதுலேருந்து என்ன எனக்கு தெரியுதுன்னா, அவங்களாம் வேலையே செய்யலை. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் ஐயா ஆதவர்ஜுனா, அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அயல் நாட்டிலேருந்தெல்லாம் அதிகாரிகள் வராங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க, கான்சுலேட்லேருந்துலாம். சரி, நாடுகள் வந்து எப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு நாடுகள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சா? முன்னாடி வந்து ஒரு 160 நாடு இருந்தது, இப்போ 200 நாடு ஆயிடுச்சு. அதில் ஒரு 30 நாடு வந்து அவங்களோட தூதரகத்தை வந்து சென்னையில் திறந்துருக்கு. இந்த தூதரக அலுவலர்லாம் டெய்லி வந்து முதலமைச்சர் விஜய் சாரை பார்க்குறாங்க. அதனால் இடம் பத்தலை. இவ்வளோ பேருக்கு இடம் பத்துச்சே, கட்சி பாகுபாடு இல்லாமல். ஆமாம், கட்சி பாடு. அதாவது இப்போ குமார் ராஜா இருந்தார், அப்புறம் ஓமந்தூரர் ஐயா இருந்தாங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு பச்சையப்ப முதலியார் இருந்தார். இவங்கெல்லாம் எப்படின்னா தங்களோட சொத்தை படிக்க வைக்கிற மாணவர்களுக்காகவும் அரசாங்கத்துக்காகவும் எழுதி கொடுத்தாங்க. ரிப்பன் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செயின் இருக்கும், தங்க செயின். அது வந்து எம்ஏஎம் ராமசாமி அவங்க வகைரா ஃபேமிலியில் யார் தெரியல, இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரியல, அவங்களாம் அதெல்லாம் அப்படியே மேயராக இருந்தாங்க, மேயர் இதெல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தானமாக கொடுத்தது. அந்த மாதிரி இந்த தேக்கு சேரு கீர் எல்லாமே அவங்க செஞ்சு எத்தனை வந்து போட்டு போனது, போகும்போது எத்தனை போயில்ல. இது மாதிரி எவ்வளோ விஷயம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க.
யாருமே வந்து பொதுமக்கள் பணத்தை எடுத்து ஆடம்பரமாக செலவு பண்ணுறதும் ஒரு வகையான ஒரு ஒரு ஊழலுக்கு வழி தான் அது. மேபி ஊழல்னு டைரெக்டாக சொல்ல முடியாது, பட் அது வந்து ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட்டு செய்கிறது. சரி, இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, போக்குவரத்து கழகங்களை, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை இந்த ஒப்பந்த முறையில் நடத்துனர் ஓட்டுநர் பணிகளை நியமிக்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு போயிருக்கு. இது வந்து வட இந்திய தொழிலாளர்களை போக்குவரத்து துறையிலையும் பணியமர்த்துறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள். இது அந்த மாதிரி ஒரு சிக்கல் தானா, இல்லை ஒரு சாதாரண ஒரு டெண்டர் தானா சார்? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றின எந்த வித அக்கறையும் இல்லாமல் அரசு போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வந்து போக்குவரத்து வேலையை வந்துட்டு உத்தரப்பிரதேசில் இருக்கிற நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உத்தரப்பிரதேச நிறுவனம் சைட் இன்ஜினியரு, சூப்பர்வைசரு, அந்த மாதிரி மேனேஜரு, கணக்கு எழுதுறவங்களாம் அவங்க நிறுவனர் தான் போடுவாங்க. இப்போ இங்கேருந்து கூட ஆள் எடுத்துக்குவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து கண்டக்டர்லாம் எடுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு எதுக்கு வெளியாளுக்கு கொடுக்கும்? இன்னொன்று 27,000 ரூபாய் ஏதோ கோட் பண்ணுறாங்க, அதுக்கு 18% ஜிஎஸ்டி கட்டணும். இதை அரசு ஒரு 35,000 ஆகும், இல்லை அதே 27,000க்கு இங்கே ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, தமிழக அரசோட கம்பெனி, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து அரசு வேலை கிடையாது, இது வந்து ஒரு தனியார் பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனின்னு அதுக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு, மெட்ரோ ரயில் மாதிரி, மெட்ரோ சிஎம்ஆர்ஆல் மாதிரி இவங்க வந்து தமிழக அரசு பஸ்ஸை வந்து இவங்க ஓட்டுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு சம்பளம் இவங்களுக்கு வராது. ஆனால் இவங்களோட ஸ்லாப் இது, இவ்வளோ ஸ்லாபு, இத்தனை வருஷம் வேலை செஞ்சால் இந்த போஸ்ட்டு, இப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு, இவ்வளோ கல்வி தகுதி சொல்லிவிட்டு ஆள் எடுக்கலாம்ல. இப்போ என்ன சொல்லுவாங்க, அரசு வேலையே கொடுத்தா சம்பளம் கொடுக்க முடியல, ஆனால் ஊதாரித்தனமாக செலவுலாம் பண்ண முடியும், மற்ற தண்ட செலவுலாம் பண்ண முடியும். ஆனால் இதுக்குன்னும் போது இது பண்ண, அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தோன்னா அவன் கமிஷன் கொடுப்பான். அந்த அல்ப காசுக்காக சொந்த மக்களையே ஏமாற்றணும். தனியார் மயம் வேணாம் வேணாம் வேணாம், எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைப்பாடாக அடிச்சிக்கிறாங்க தனியார் மயம் வேணான்னு? ஏன்னா ஊழலுடைய அது புள்ளியார் சொல்லி, ஊழல் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் இந்த நீங்கள் தனியார் மயம் போகும்போதே அங்கே ஊழல் வந்துடும். அப்போ உண்மையிலே மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா முதல்ல தனியார் மயத்தை ஒழிங்க. நாங்கள் அதாவதுங்க, வேலை கொடுக்குறேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறீங்க, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பணம் கொடுப்போம், வேலை உற்பத்தி பண்ணுவீங்க, இருக்கிற வேலையை நீ தனியார் மயமாக்குறீங்கன்னா நாளைக்கு வந்து அவன் வந்து என்ன சேஃப்டி இருக்குது வேலைக்குள்ளே சேர்றவங்களுக்கு? ஒரு குறைந்தபட்ச ஒரு வேலை. இன்னொன்றுங்க, அப்போ அந்த 18% ஜிஎஸ்டி இந்த மாதிரி தலைவலியெல்லாம் குறையுது இல்லையா? மத்திய அரசுக்கு போக வேண்டிய பணம் வந்து குறையுது இல்லையா? அப்போ மாநிலத்தோட பணம் இங்கேயே சுற்றும் இல்லையா? சூழலும் இங்கே இருக்கிறவங்க சம்பளம் கொடுக்குறீங்க, அதை இங்கே இருக்கிறவங்க வாங்குறாங்க, இங்கே இருக்கிறவங்க செயல்படுறாங்க. அப்போ உள்நாட்டினுடைய அந்த போதிய அளவுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சி இன்னும் மேம்படும்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த காசை கொடுப்பீங்க, உத்தரப்பிரதேச கம்பெனி இங்கேருந்து சம்பாரித்து போய் வேறு எங்கன்னா கூட அவங்க முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் பார்க்கும்போது நாங்கள் முதலீடு வாங்க இருக்கிற முதலீடை தூக்கி வேறு யாருக்குன்னா கொடுக்குறீங்க. இப்போ 27,000 பேர் 7,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க போகிறீங்க, 1050 பேருக்கு போஸ்ட் வேணும்னு கேட்குறீங்க. அடையாறு டிப்போ, வடபழனி டிப்போ, அப்புறம் இன்னொரு தண்டையார்பேட்டை டிப்போன்னு நினைக்கிறேன், 3 டிப்போ சென்னையில், 300 350 அந்த வகையால் ஆள் எடுக்க போகிறீங்க. ஏன் அது இங்கேயே ஒரு நிறுவனத்தை ஒன்று தொடங்கி பண்ணலாம், இல்லை எம்டிசிலே கொடுங்களேன். என்ன ஆகிப்போச்சு? நான் என்ன கேட்குறேன், அப்போ வேலைக்கு ஆள் தேவைப்படுது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஏசி பஸ்லாம் விட போகிறீங்கன்றீங்க, எலக்ட்ரிக் பஸ் விட போகிறீங்க. இப்போ ஏசி பஸ் எலக்ட்ரிக் பஸ் விடும்போது உங்களுக்கு வந்து நஷ்டம் வந்து கொஞ்சம் குறையும், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரப்போகுது. ஒரு தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணுங்களாங்க. எல்லாத்தையும் தூக்கி தனியார்கிட்ட கொடுத்தா பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, பஸ்ஸுகளை ஓட்டுற வேலை, கண்டக்டர் வேலை, அதுக்கப்புறமா இப்போ அங்கே இங்கே போய் என்ன பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் மீட்ரு கொண்டு வரப்பாங்க. ஆமாம், ஸ்மார்ட் மீட்ரு கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அசஸருக்கு வேலை கிடையாது, அசஸர் என்ன பண்ணிவிடுங்க, வேறு எதனா வேலைக்கு போய்ட்டு வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டீங்க. அப்படியே இபிலேயும் வந்து ஆட்களோட எண்ணிக்கை பற்றாக்குறையை குறைச்சிருவீங்க. அப்போ இவியில் இப்போ என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 40,000 50,000 போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குன்றாங்க. அப்போது வேலைக்கு எடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது, ஏமாற்றணும். ஆனால் இதே வாய் என்ன பண்ணுச்சு, இபி ஒப்பந்த தொழிலாளி போராடும் போது, நான் இருக்கிறேன், உங்கள் விஜய் என்ன, நான் இருக்கிறேன், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், அண்ணன் இருக்கிறாரு அப்படின்ட்டு போய் தாவேக்காரங்களாம் நல்லா முட்டு கொடுத்து போராட்டத்தை உசுப்பேற்றி விட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ ஸ்மார்ட் மீட்டரை ஆதரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பவர் டிரான்ஸ்மிஷன் போர்டு, அதாவது அரியலூர்லேருந்து எந்த ஊருன்னு எனக்கு சரியா, அரியலூர் டு தஞ்சாவூரா என்னன்னு தெரியல, அது வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் கனகராஜ் கூட அதை பற்றி பேசியிருக்கிறாரு. இது வந்து லைனையே நீங்கள் தனியார் மயமாக கொடுக்குறீங்க, மெயின்டெனன்ஸ் கரண்ட்டு, இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக பீரியடில் அதை கொண்டு வந்தப்போ அவங்க சண்டை போட்டு நிறுத்தினாங்க கம்யூனிஸ்ட்காரங்க. உடனே வருவாங்க, திமுக பீரியடில் நடக்கல, திமுக பீரியட்லேயும் இதெல்லாம் பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்காரங்க போராட்டம் பண்ணி இல்லை அவங்க சொல்லி பிரச்சனை பண்ணி நிறுத்தினாங்க. இதே மாதிரி 12 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னு ஒரு ஜியோ போட்டாங்க. அப்போவும் கம்யூனிஸ்ட்காரங்க போராட்டம் பண்ணி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லி இதை ஏற்றுக்கவே முடியாது, திமுகவோட தொழிற்சங்கமே எதிர்க்குதுன்னு ஸ்டாலின் பேசினார். திமுக தொழிற்சங்கமே எதிராக இருக்குன்னு, அதுதாங்க மாற்றம் ஒரு சில நேரத்தில். அதாவதுங்க,
திமுகவோட ஊழல் அதுக்குள்ளே நான் போகல. நிர்வாகம்னு வரும்பொழுது இவங்களை விட அந்த நிர்வாகம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இப்போ எனக்கு தோணுது. அன்றைக்கி நான் சொல்லலை, இப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ எனக்கு தோணுது. அப்புறம் ஐயா ஆதவ் சொல்றாரு, அம்மா உணவகத்தில் இப்போ தான் சிறப்பாக இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அம்மா உணவகம்னு ஒன்று ஆரம்பித்து ட்ராக் போட்டாங்க. இந்த ட்ராக்கில் நீங்கள் ட்ரெயின் ஓட்டுறீங்க. ட்ராக்கு போட்டு ட்ரெயின் விட்டது பெருசா இல்லை அதே ட்ராக்கில் வண்டி ஓட்டுறது பெருசா? ஊட்டிக்கு மலை மேலே ட்ரெயின் விட்டாங்களே வெள்ளைக்காரங்க, அவங்க பெருசா? மலையை குடஞ்சி ரோடு போட்டு அதில் ட்ராக்கை போட்டு ட்ரெயினை விட்டவங்க பெருசா இல்லை இப்போ சும்மா ட்ரெயினை விட்றவங்க பெருசா? தெரியல. அது வந்து ஐயா ராஜமோகன் அழகாக சொல்கிறாரு, நாங்கள் அதை விரிவாக்கம் செய்கிறோம். நீங்கள் வந்து அவங்க போன பாதையில் அதே ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் இன்னும் புதுசாக ஒரு புதுமை திட்டம் புரட்சி திட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்றும் வரலை. சரி, இப்போ இந்த கர்நாடகாவில் வனத்துறையால் கொல்லப்பட்டாங்க 2 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து சட்டசபையில் எந்த ஒரு கண்டனமோ இல்லை கர்நாடக அரசுக்கு எதிரான தீர்மானமோ இல்லை கடிதமோ எதுவுமே அஃபிஷியலாக செய்யலை அப்படின்னு உதயநிதி கண்டிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து 10 லட்சம் 2 பேர்த்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. வேறு எதுவும் செய்யலை. இது வந்து ஒரு அரசு பயங்கரவாதம் தான் கர்நாடக அரசு வந்து நிகழ்த்தியிருக்கு. அப்படிங்கும்போது அரசு பயங்கரவாதமாக கருதி அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்காமல் ஒரு சாதாரணமாக ஒரு விபத்து மரணங்களுக்கு அணுகிற மாதிரி அணுகியிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் இருக்குல்ல சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு போக்கை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் நினைக்கிறாரு, இல்லை தாவேக்க அரசு நினைக்குது, தமிழக அரசு நினைக்குது. நமக்கு எதுக்கு பிரச்சனை? நம்ம அப்படியே அமைதியாக சூதானமாக ஒரு 4 லைன் இருக்குது, அதையே திருப்பி பேசிட்டு அப்படியே போயிடலாம். இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், புதுசாக எதனா எண்ணமே வராதா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தமிழக அரசு மூலிமா கர்நாடக அரசுக்கு ஒரு கடிதம், இந்த மாதிரி வந்தாங்க உங்கள் ஆளுங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கையில் கன்னுக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சுட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கு எங்களோட வனத்துறையில் உங்கள் ஆளுங்க யாருன்னா வந்து எங்கள் ஆளுங்க சுட்டா நீங்கள் அதை ஏற்றுக்குருவீங்களா? சத்தியமங்கலத்துக்கு கர்நாடகத்துலேருந்து வராங்க, ஊட்டியில் முதுமலையில் பாதி பேர் கர்நாடகாவில் தான் வரீங்க, பூரா பெங்களூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அங்கே வந்து யானையை போய் பாட்டில் எடுத்து அடிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, ஏகப்பட்டதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் வனத்துறையும் இந்த மாதிரி போய் செக் பண்ணும்போது கொள்ளும்போது அசம்பாவிதம் தான். நாங்களும் எங்கள் வனத்துறையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் அதை கர்நாடக அரசு ரசிக்குமா? இப்படி ஒரு 4 கேள்வி நாக்கு போடுங்கிற மாதிரி கேட்கலாம், தப்பு கிடையாது. என்ன டிஓ லெட்டர்னா என்ன, மானே தேனே பொன்மானே, அதுக்கப்புறம் டியர் ப்ரோ, வைபு ப்ரோ, பிளாஸ்ட் ப்ரோ, இப்படி தான் இருக்கணும்னு இருக்கா? 4 கேள்வி நல்லபடியாக கேட்கலாமே. கேட்டுட்டு அவங்களுக்கு எந்த பாஷையில் புரியுமோ அந்த பாஷையில் கேட்டுட்டு, இறந்த கொடுத்துக்கு நான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், இது வந்து கொலையா இல்லை வந்து தற்காப்புக்கு நடந்ததான்றது இருக்கட்டும், உயிர் போயிடுச்சு, உயிர் போகிறது சட்டத்தில் அனுமதிக்கலை, உயிர் எடுக்கிற உரிமை கர்நாடக போலீஸ்க்கோ இல்லை தமிழ்நாடு போலீஸ்க்கோ இல்லை, இந்திய ஐபிசி வந்து இந்தியன் பீனல் கோடோ இல்லை கான்ஸ்டியூஷனோ இதை வந்து அங்கீகரிக்கலை, உயிர் போயிருக்குது, விசாரணைன்றது நடக்கட்டும், யார் மேலே தப்புன்றது வரட்டும், உங்கள் ஊர்லேயே நீங்கள் கூட விசாரணை பண்ணுங்கள். நான் வந்து தமிழ்நாடு சார்பாக 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், நான் வந்து சம்மந்தமே கிடையாது, என் மக்கள்னு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், எங்களுக்கு வந்து கர்நாடக அரசு மீது மேலே தான் தப்பு இருக்குது, அதனால் 20 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து கொடுத்து அனுப்புங்க, இல்லை அதுக்கு எதனா வழி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுங்க. அப்படி அது பண்ணிங்கன்னா தான் உங்கள் மேலே எனக்கு ஓரளவுக்கு வந்து நம்பிக்கை வரும், ஏதோ நீங்கள் வந்து இதில் நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இல்லைனா உங்களை வந்து ஒரு மனித உரிமைக்கு மீது ஒரு அக்கறை இல்லாத ஒரு அரசியல் தலைவராக நான் பார்க்க வேண்டும். இப்படிக்கு ஜோசப் சி விஜய் முதலமைச்சர் தமிழ்நாடு கூட எழுதலாம். எப்படி இருக்கும்னா ஹெட்லைன்ஸ் பறக்கும், what a letter by Joseph Vijay is written to the chief minister of Karnataka asking that you are அப்படின்ற மாதிரி பொங்குவாங்க வட இந்தியாவில். இப்போ என்னன்னா ஃபேக் நியூஸ் போகுது, ஃபேக் நியூஸுக்கு பதிலாக ரியல் நியூஸே போகும், ரியல் நியூஸ் இல்லாமல். சரி, சட்டசபையில் நடந்த விவாதத்தை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு சட்டசபையில் நடந்த விவாதத்தை பார்த்தா தமிழ்நாடு சட்டசபையா இல்லை கர்நாடக சட்டசபையான்னு தெரியாத அளவுக்கு நடந்திருக்கு இந்த விவாதம் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க சார். விமர்சனம் இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரக்கூடாதுங்க. ஒரு பாதிப்புன்னும் போது நமக்கு வந்து ஒரு தாடலாம் சதை ஆடுதுன்னுவாங்க, அதுதான் ஒரு மரபு. யாரோ ஒருத்தர் 3 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது கடந்து போக முடியாதுல்ல நமக்கு. சரி, தப்பு யார் மேலே தப்பு ரைட்டுன்றது தாண்டி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு இருக்கீங்களா, நம்ம எப்படி கேள்வி கேட்குறோம், இல்லை நம்ம எப்படி அந்த அரசு வந்து இனிமேல்ட்டு இது மாதிரி பண்ணால் அவன் கேவலமாக லெட்ரு எழுதுவான். அதாவது என்னன்னா மொத்தமாக எல்லாரும் வந்து கர்நாடகாவை பார்த்து 4 கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். கர்நாடக அரசு வெட்கி தலை குனிக்கிற அளவுக்கு ஒரு அரசியலில் பண்ணணும், குறைந்தபட்சம் அது கூட பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? பார்க்கலாம் சார், இதுக்கப்புறமா விஜய் நடவடிக்கை இருக்கிறாரு. நன்றி சார். நன்றி.